ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பரபர் எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியம் கௌதம் பார்த்திங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வந்து அனாதை இல்லத்துக்கான வீட்டை வந்து பார்த்து அதுக்காக முன் அட்வான்ஸை வந்து அந்த முதலாளியை வந்து பார்த்து கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைரி வந்து பின்னாடி வந்து எப்படியாவது வந்து இதை வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ஓனர் கையில் வந்து பணம் கொடுக்குறப்ப இப்போ ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறான். எங்கன்னா வந்து ரவுடிங் கையில் வந்து அதை வந்து காமிச்சு அந்த ஓனர் கையிலேருந்து அடித்து அந்த வீட்டை வந்து யாருக்கும் வந்து விற்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து சொல்கிறதுக்காக தாங்க நம்முடைய இலக்கியம் கௌதம் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து நம்ம வந்து ஆசைப்பட்ட மாதிரி வந்து நம்முடைய கனவு வந்து கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேற போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷமான காப்பியோடு பார்த்திங்கன்னா கிளம்பி போகிற பார்த்தீங்கன்னா இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணும் இலக்கியம் அப்படின்றதுக்காக நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து விடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இலக்கியா நீ மட்டும் இவ்வளோ நல்லவளாக இருக்க, அடுத்தவங்களுக்கு வந்து உதவி மனப்பான்மை வந்து பண்ணுறது உனக்கு வந்து ஏகப்பட்டதாக இருக்குது. ஆனால் வந்து உன் கூடவே வந்து வளர்ந்த அந்த அஞ்சலிக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த மனப்பான்மையாக வந்து இல்லையே, எப்படி வந்து யாருக்கு துரோகம் பண்ணலாம், யார் ஏமாதி காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்காரு. ஏன் அவள் வந்து இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் கேட்டதுக்கு, அவள் வந்து பிறப்பிலேயே வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்டு வந்து வளர்ந்தனால தான் இப்படி இருக்கா, மாமா பேச்சும் எங்கள் அம்மா பேச்சும் கேட்டு வளர்ந்தா இப்படி வந்து எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டே இருக்க நம்ம கிராஸ் டாக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வசந்த் வந்து கால் பண்ணுறாங்க. அக்கா எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி வந்து என்ன வசந்த் ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நம்முடைய மாமாவுக்கு வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்திருக்காங்க. இந்த சின்னமணி ஆத்தியும் அஞ்சலி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அவங்க கிட்ட நான் பேசினப்போ வந்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டா தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நம்புற மாதிரியே வந்து தெரியல, அந்த பாத்ரூமில் வந்து வலிக்கு விழுந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐயோ மாமா என்னாச்சு அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு நம்ம இலக்கியம் வந்து போய் நம்முடைய மாசிலாமணியை வந்து பார்க்க போகிறாங்க. ஆனால் வந்து இந்த ஆஞ்சலி தான் வந்து இதுக்கு வந்து காரணம்னு தெரிஞ்சு அவளை வந்து தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க நம்ம இலக்கியம். நம்முடைய இலக்கியாவை கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து போக போகிறாங்க. நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த ஆஞ்சலிக்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து சீக்கிரம் வந்து கிடைச்சிடக்கூடாது, டிலேயாகி தான் வந்து கிடைக்கணும், அவள் இந்த வாழ்க்கை வந்து எப்படி வந்து வாழணுன்றத வந்து தெரிஞ்சுக்கணும், அவள் பண்ணதெல்லாம் தப்புன்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து அவளுக்கு வந்து புரிய வைக்கணும்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியா வந்து நடிக்க வந்து கூப்பிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலி வந்து திறந்துற மாதிரி வந்து தெரியலங்க. இந்த சின்னாமணியும் பார்த்தீங்கன்னா மகளை வந்து திறத்துறதுக்கான துளி கூட வந்து வாய்ப்பே இல்லை. அவ கூட சேர்ந்துட்டு பெத்தவளும் வந்து ஆடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான முடிவு வந்து ஜெயிலில் வந்து கழித்தினாதாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து புத்தி வரும். அந்த மாதிரி வந்து டைரக்டர் வந்து சீனை கொண்டு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆனில் வந்து போட்டு வச்சுக்கேன். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.